ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்திற்கு மகிமை. இந்த காலையில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை இல்ல? ரொம்ப அழகான வார்த்தை. நானே நல்ல மேய்ப்பன். நீங்கள் பிறந்ததிலிருந்து இந்த இயேசுவை சேவிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் ஒரு இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து சில வருடங்களாகத்தான் அவரை சேவிக்கிறீர்களா? எனக்கு தெரியாது. ஆனால் நான் 36 வருடங்களாக, ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு மேலாக அவரை சேவிக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து வருகிறார். சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். இந்த வார்த்தையை பாருங்க, நானே. நீங்க எப்பவும் ஒரு காரியத்தை நல்ல மனசுல எடுத்துக்கிடணும். அவர் சொல்ற நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னா அதுல நமக்கு ரெண்டாவது எண்ணமே வரக்கூடாது. அவர் ஒருத்தர் தான் நல்ல மேய்ப்பன். அவரை போல நல்ல மேய்ப்பர் ஒருத்தரும் கிடையாது. நல்ல மேய்ப்பன்னா இதை ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் அர்த்தம் இல்லை. உங்களையும் என்னையும் நன்றாக நடத்துகிற ஒரு மேய்ப்பர், நன்றாக வழிகாட்டி நடத்தி கொண்டு போகிற ஒரு மேய்ப்பர், நல்ல மேய்ச்சலிலே நம்முடைய பசியை தீர்க்கிற ஒரு மேய்ப்பர், நல்ல நதியிலே நம்முடைய தாகம் தீர்க்கிற ஒரு மேய்ப்பர், நம்முடைய பசி தீர்க்கிற மன்னா அவர்தான், நம்முடைய தாகம் தீர்க்கிற ஜீவ ஊற்றும் அவர்தான். அவர்தான் மேய்ப்பன், அவர்தான் ஜீவ ஊற்று, அவர்தான் நம்முடைய மேய்ச்சல். எல்லாமே அவர்தான். மேய்ப்பனும் அவர்தான், மேய்ச்சலும் அவர்தான், அங்கே தாகத்திற்கான தண்ணீரும் அவர்தான், இளைப்பாறும் இடமும் அவர்தான், பாதுகாப்பும் அவர்தான், பராமரிப்பும் அவர்தான், கூட வருபவரும் அவர்தான், துணையாளரும் அவர்தான், எல்லாம் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகள் எல்லாம்? அவர்தான் என் எல்லாம். நான் இதற்கு மேல் சொல்வதற்கு என்ன வார்த்தைகள் இருக்கிறது? நானே நல்ல மேய்ப்பன். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தேவைப்பட்டா ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பானா? இந்த மேய்ப்பர் கல்வாரியில உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். கொடுக்கிறேன்னு சொன்னார், கொடுத்தார். ஜீவனை கொடுத்து நாம் பலியிடப்பட வேண்டிய இடத்திலே அவர் பலியாகி, மேய்ப்பன்னு சொன்னவர் அங்க ஆடா மாறிட்டார். பலி செலுத்தப்படுகிற வேளை ஒரு ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தப்பட்டு பாவ நிவர்த்தியை உண்டாக்கி நமக்கு நித்திய ஜீவ மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை உண்டாக்கினாரே, அவரை போல் யார் உண்டு? அவரை குறித்து யோசித்து பாருங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எங்கள் மேய்ப்பராக வைத்து, ஆண்டவரை எங்கள் மேய்ச்சலாக வைத்து, ஆண்டவரை எங்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீராக வைத்து, ஆண்டவரை எங்களை வழிகாட்டியாக வைத்து, எங்கள் பாதுகாவலராக வைத்து, ஏன் எங்களுக்காய் ஜீவனையே கொடுத்த ஒரு பலியான ஆட்டுக்குட்டியாகவும் நாங்கள் உம்மை பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், நல்ல மேய்ப்பனாக நடத்துவார். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென்.